புனித ஒன்பதாம் சிங்கராயர் என்று அழைக்கப்படும் ப்ரூனோ 1002ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தார். கொடிய விலங்குகள் அவரை சூழ்ந்து கொண்டு கடுமையாக தாக்கிய வேளையில் இறைவனை நோக்கி தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றுமாறு மன்றாடிய போது தூய ஆசீர்வாதப்பர் அவருக்கு முன்பாக தோன்றி தன்னுடைய கையில் இருந்த சிலுவையினால் அவருடைய காயங்களில் வைத்தார். மறுகணம் அவருடைய காயங்கள் அனைத்தும் மறைந்தன. நன்றியாக அன்றே இறைப்பணி செய்ய புறப்பட்டார். ப்ரூனோ 1025ஆம் ஆண்டு டோல் நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1049ஆம் ஆண்டு அவர் ரோமிற்கு சென்றபோது அங்கிருந்தவர்கள் இவரை திருத்தந்தையாக உயர்த்தினார்கள். அதனை இறைவனின் திருவுளமாக ஏற்றுக்கொண்ட அவர் 9ஆம் சிங்கராயர் என்ற பெயரை தாங்கி இறைப்பணியை மிக துணிச்சலோடு செய்ய தொடங்கினார். திருத்தந்தையாக இருந்த 5 ஆண்டுகளில் திருச்சபையில் இவர் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். திருச்சபை பொறுப்புகள் பணத்திற்காக ஏலமிடப்பட்டன. இதனை கண்ட திருத்தந்தை அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார். நார்மன் வகுப்பை சார்ந்தோர் ரோமை நகரை சூழ்ந்து கொண்டு சூறையாட நினைத்தனர். இதனை கடுமையாக எதிர்த்த திருத்தந்தை அவர்களை அவர் திருத்தந்தை என்று கூட பாராமல் கைது செய்து 9 மாதங்கள் கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். இதனால் அவருடைய உடல்நலம் குன்றி 1054ஆம் ஆண்டு இறையடி சேர்ந்தார்.